ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால எத்தனை பேர் வந்து 6 நாள் விரதமாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நாளைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு உங்களுக்கு 6ஆவது நாள் முடிவடையும். அதனால் நாளைக்கு நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகருக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சு உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதால் நீங்கள் முருகனை அர்ச்சிக்கலாம். நீங்கள் எதுக்காக விரதம் இருக்கணும்னா இதுக்காக தான் இருக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து, முருகா நான் இதுக்காக தான் உனக்கு நான் விரதம் இருக்கேன், எனக்கு இது அடுத்த பங்குனிக்குள்ளே நடந்தே ஆகணும், அல்லது உடனடியாக நடக்கக்கூடிய விஷயமா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி முருகர்கிட்ட நீங்கள் எப்படி உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுவீங்களோ அன்பா, அந்த மாதிரி முருகர்கிட்டையும் நீங்கள் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக முருகர் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. அது வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க. தினமும் நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது அல்லது வேறு ஏதாவது ஒரு மந்திரங்கள் படிக்கிறதை நீங்கள் பழக்கமாக வச்சுக்கோங்க. படிக்க தெரியாதவங்க நீங்கள் செல்லுலேயோ டிவிலேயோ போட்டு கூட கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் விரதம் இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.